நம்ம ஆனந்தம் ஆரம்பம் அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம வந்து உளவியல் ரீதியாக முதியோர்கள் அல்லது முதிய இளைஞர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த முதுமை பருவம் என்பதை நம்ம வந்து பார்க்குற பார்வை, நாம வந்து அதை ஒரு த்ரெட்டா பார்க்கறது தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்முடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து பாசிட்டிவா வந்து அதை திங்க் பண்ணணும். ஏன்னா அந்த முதிய பருவத்துடைய அனுபவம் என்பது ஒரு இளைஞனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வயதாச்சு, நம்ம வந்து காய்ந்த சருகாயிட்டோம் அப்படியெல்லாம் நாம ஒரு எண்ணத்துக்கு போறதுக்கு பதிலாக நம்ம கிடைச்சிருக்கிற அனுபவம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இல்லவே இல்லை. அப்ப நாம வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த, வைரம் வாய்ந்த கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு அனுபவம் வாய்ந்த நபர். இந்த அனுபவத்தை சமூகத்துக்கு நம்ம பங்களிக்கணும். இது வரைக்கும் நம்ம நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய வயிற்றுக்காகவும் நம்முடைய பிழைப்புக்காகவும் வேலை செஞ்சிருக்கோம். இந்த 60 வயதுக்கு மேல நாம இந்த சமூகத்துக்காக வேலை செய்யற, ஒரு பொது வாழ்க்கைக்காக வேலை செய்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்கிற ஒரு பெரும் மகிழ்வோட நம்ம வந்து வாழ்க்கையை கொண்டாடணும். அப்ப அதை எப்படியெல்லாம் கொண்டாடலாங்கும்போது, உங்களுக்கு உடல் ரீதியா நீங்க எப்படி உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும், நீங்க எப்படி வந்து நோயற்ற வாழ்வு வாழணும், உணவு பழக்கம் எப்படி வச்சுக்கணும்னு என்னோட நிறைய மருத்துவர்கள் உங்களுக்கு அழகா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது ஒரு உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நம்ம வந்து எப்படி நம்மளை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுங்கிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அப்படி ரெண்டுல வந்து இந்த மென்டல் ஹெல்த்ங்கிறது ரொம்ப அவசியம். நீங்க பிசிக்கலா என்னதான் ஃபிட்டா இருந்தாலும் மன ரீதியா நீங்க ஆரோக்கியமா இல்லைன்னா உங்களுடைய உடல் வந்து ஒத்துழைக்காது. அப்ப நீங்க மன ரீதியா ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப மன ரீதியா ஆரோக்கியமா இருக்கணும்னா நாம என்கேஜா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன ஓய்வு காலம் என்பது ஓய்ந்து போகிற காலம் இல்லை. இது வந்து ஓய்வு எடுக்கிற காலமும் கிடையாது. இது வந்து புதிய புதிய செயல்களை நீங்க கற்றுக்கொள்வதற்கும், புதிய புதிய செய்திகளை கற்றுக்கொள்வதற்கும், உங்களை வந்து நீங்க வந்து எப்பவுமே உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்குமான ஒரு காலம் இது. இதுல வந்து நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னொரு குழந்தை பருவத்தை நீங்க என்ஜாய் பண்ணணும். அப்ப பொதுவாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து வேற எந்த வேலையும் நமக்கு செய்வதற்கு இல்லை. ஏன்னா வேலைக்கு போகிற காலம் வரைக்கும், இல்லை ஒரு தொழில்ல நாம வந்து ரொம்ப ஒரு உச்சத்துல இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம ரொம்ப பிஸியாக நம்ம வந்து இருந்திருப்போம் வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி அவசர அவசரமா செய்வதற்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. எனக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லைங்கிறதே நமக்கு ஒரு சோர்வை தரும். நமக்கு செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கு, நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், நமக்கு பிடித்தமான புத்தகங்களை படிக்கலாம். ஒரு காலகட்டத்துல, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லும்போது 3 காலத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இளம் பருவத்துல வந்து நம்ம கிட்ட வந்து பணம் இருக்காது, ரொம்ப எனர்ஜியும் டைமும் இருக்கும். ஆனா நமக்கு அதை 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 வந்து அனுபவிக்கிறதுக்கு தேவையான பணம் இருக்காது. ஒரு நடுத்தர வயதுல நம்ம கிட்ட வந்து பணம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், ஆனா வந்து டைம் இருக்காது. ஏன்னா நம்ம கடுமையா உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த முதிய பருவத்துல நமக்கு நிறைய நேரம் இருக்கும், பணமும் இருக்கும், ஆனா நம்ம கிட்ட எனர்ஜி இருக்காது. இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த எனர்ஜியை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு உற்சாகத்தை உருவாக்கிக்கிட்டோம்னா, நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப செம்மையா வச்சுக்கலாம், சமூகத்துக்கு பயனுள்ளதா வச்சுக்கலாம். அப்ப எப்படி நம்மளை எனர்ஜியா வச்சுக்கிறது? நம்ம ஒரு காலகட்டத்துல சின்ன வயசுல படிக்க நேரம் இல்லாம அல்லது படிக்க வாய்ப்பு இல்லாத புத்தகங்களை படிக்கலாம். அப்ப நம்ம பார்க்காத திரைப்படங்களை பார்த்து ரசிக்கலாம். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் பாடங்களாக இருக்கு. திரைப்படங்கள் வந்து அறிஞர் அண்ணா சொன்னாராம், ஒரு தணிக்கை இல்லாம 10 திரைப்படம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க தனித்தமிழ்நாட வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்னன்னா, திரைப்படம் என்பது அவ்வளவு பெரிய வீச்சு கொண்டது. அந்த திரைப்படம்ங்கிறது அப்படி ஒரு சமூகத்தின் மீதான தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப நம்ம வந்து அந்த பல திரைப்படங்கள் பாடங்களாவே அமைஞ்சிருக்கு. அது பெரிய சமூக மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்திருக்கு. உங்களுக்கு தெரியும், சாட்டை மாதிரி படங்கள்லாம் இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திருக்குங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். என்ன கூட நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க, இவர் ஏதோ பாடம் நடத்துங்கன்னு சொன்னா நிறைய படம் காமிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த படங்கள் மூலமாக நம்ம வந்து பார்க்கும்போது, ஏன்னா 1000 உரைநடை சொல்லாத செய்தி ஒரு கவிதை வந்து சொல்லிடும். 1000 கவிதைகள் சொல்லாத ஒரு செய்தி ஒரு காணொலி காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணிருங்கிற அடிப்படையில நான் நிறைய உங்களுக்கு வந்து காட்சிகளாக காமிக்கிறேன். அப்ப அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்குள்ள ஏற்படுகிற அந்த பரிமாற்றம் இருக்குல்லையா, அது பெரிய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட திரைப்படங்களை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்தமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்தமான நண்பர்களோடு நேரம் செலவிட்டு உரையாடலாம். அது வந்து தொலைபேசியா இருக்கலாம், இல்ல நேரடியான உரையாடல் இருக்க. நேரடியான உரையாடல் எப்பவுமே சிறப்பானது. அதுக்கான நேரம் செலவிட்டு நீங்க வந்து அந்த உரையாடலை வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த உரையாடல்கள்ல நீங்க பழைய நினைவுகளை வந்து அசை போடலாம். ஏன்னா எப்பவுமே நமக்கு கடந்த காலத்தை அசை போடுவது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பழைய நினைப்படா பேராண்டின்னு கிராமத்துல சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த பழைய கால நினைவுகளை அசை போடுவது என்பது நமக்கு ஒரு
ரொம்ப இனிமையான ஒரு தருணமாக இருக்கும். அப்ப நீங்க அந்த காலங்கள்ல நீங்க வந்து சந்தித்த செயல்கள், நீங்க சந்தித்த சிக்கல்கள், நீங்க விளையாடிய விளையாட்டுகள், இப்படியான விஷயங்களை நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா, நண்பர்களோட உரையாடும் போது நீங்க அதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களை வந்து மீண்டும் வந்து இளமையான காலத்துக்கு இட்டு செல்லும். ஒரு சின்ன படம் பார்க்கலாம் நம்ம. இதோடு விளையாடி உறவாடி இதோடு உள்ளம் கட்டி சட்டம் போட்டோமே பட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்ட சச்சிக்கு தேவம் வந்த பறிப்போமே வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மண்ணு கட்டி ஆட்டம் போட்டோமே கொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ரசிச்சோம் குச்சி அடிச்சு கணக்கு பாடம் படிச்சோம் கிட்டி புல்லு அடித்தோம் கண்டவான மேல காச வச்சு தொலைச்சோம் அஞ்சு பைசா பிள்ளை வாங்கி அப்பாவோட வெட்டி அன்னத்தி கடையிலதான் என்ன கொடுத்த வரத்தாக்கவாதி சொந்த காத்து பொழுதெல்லாம் ஒருத்தம் போட்டு தீரிச்சோம் தவிர வாழ்க்கையிலோ வேலோடு விளையாடு வேலோடு மல்லை கட்டி அர்த்தம் போட்டோமே வேட்டையாடி வீட்டில் கொட்டா குத்தி சிறையில் வாழப்போம் மண்டல தெற்றி பெயாட்டுனோம் கல்யாணம் மேல சுந்தரமா மழை பெய்யும் அப்ப நாங்க பெய்யதுல போட்டோ போடிச்சோம் பொழிய போலத்தான் இந்த உறவாடத்தோம் கையில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம் வெயிலோடு விளையாடு வெயிலோடு வாடு வெயிலோடு பல்லை கட்டி அண்டம் போட்டோமே
இப்பவே உங்கள பல பேரு பழைய நினைவுகளுக்கு அசை போட போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரியான நாம வாழ்ந்த காலத்துல நாம் விளையாடிய விளையாட்டுகள், நாம் பேசிய பேச்சுகள், நாம் பார்த்த திரைப்படங்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய பள்ளிச்சூழல், நம்முடைய சமூக சூழல்னு பல்வேறு செய்திகளை நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம்னா, ஏன்னா முதியோர்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கணும். அவங்க வந்து நடைப்பயிற்சி, பேச்சு பயிற்சி ரெண்டு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப அந்த பேச பேச உரையாடல் வந்து மனிதர்களோடு உரையாடுவது வந்து மனிதர்களை உற்சாகமா வைத்திருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். ஒரு மனிதன் என்பவன் வந்து ஒரு ஒரு சமூக விலங்கு. அவனை வந்து சிறையில் அடைக்கிறதுங்கிறது ஏன் தண்டனை அப்படின்னா, அவனை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துகிறதை விட ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடையாது. அப்ப ஒரு மனிதன் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், சமூகத்தோடு பல பேரோடு இணைந்து அவன் வந்து வாழணும், பல பேரோடு உரையாடி மகிழணும். அப்ப ஒரு மனிதன் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகணும்னா அவன் தனிமைப்படணும். ஆகவே நம்ம பேசி உரையாடணும், நம்மளை என்கேஜ் வச்சுக்கணும். அப்புறம் நமக்கு வேண்டியவர்களுக்கு நம்ம வந்து எதையாவது கற்றுக் கொடுக்கணும். நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நாம என்ன பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம ஒரு இப்ப நம்ம படையப்பா நீலாம்பரி மாதிரி நம்ம வந்து ஒரு அறையில அடைந்து கிடக்காம நம்ம வந்து எல்லாரோடையும் நம்மளை வந்து இணைத்துக் கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து தனிமைப்படுவதற்கான ஆள் கிடையாது. நாம இந்த சமூகத்தின் ஒரு அங்கம். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நட்பு வட்டமா இருக்கட்டும், சமூகத்துல நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவர்களா இருக்கட்டும், எல்லாரோடும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இணைந்து செயலாற்றணும், ஒரு டீம் ஒர்க் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு நல்ல ஹாபி, நல்ல ஒரு பொழுதுபோக்குகள், நமக்கான உற்சாகமான வேலைகளை வச்சுக்கணும். அதை மற்றவர்களோடு, உதாரணமா நம்ம ஒரு பேட்மிண்டன் விளையாடுறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 4 பேர் நண்பர்கள் இருக்காங்க, இல்ல குறைந்தபட்சம் ஒருத்தர் நமக்கு இருக்காரு அதுக்கான ஒரு நண்பர் அப்படின்னா அதை பகிர்ந்து கொள்ளும் போது அவருக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், மகிழ்ச்சி படுத்துறோம். அது மாதிரி நம்முடைய ஹாபியில நம்ம எதுல ஹாபி நமக்கு இருக்கு, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல மற்றவர்களையும் இன்வால்வ் பண்ணும்போது எல்லாருமே ஒரு குழுவாக மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம கிட்ட என்ன திறமைகள் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப குறிப்பாக பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு திறன் இருக்கும், சின்ன வயசுல கத்துன்னு இருப்பாங்க. இப்போ அதனால ஒன்றும் கெட்டு போகல. இப்போ வந்து அவங்க அதையெல்லாம் நினைவுபடுத்தலாம், திருப்பியும் வந்து அதை வந்து கத்துக்கலாம். அந்த அந்த இதை மறுபயிற்சி எடுத்து அவங்க வந்து அதையெல்லாம் செய்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு வருமானத்திற்கான ஒரு வேலையா எடுத்துக்காம, இதுல இருந்து நமக்கு என்ன வருமானம் வருகிறது அப்படின்னு பார்க்காம இந்த விஷயங்களை செய்யும் போது மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா இந்த இதெல்லாம் ஹிடன் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். யாருக்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம கிட்ட குறைந்து போயிருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து இப்ப போய் யாரு இதெல்லாம் போய் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வாய் நம்ம விட்டுருப்போம். ஆனா அதை உற்சாகமா செய்ய ஆரம்பிச்சோம்னா அப்பதான் நம்ம கிட்ட எவ்வளவு திறன் இருக்குன்னு வெளியே வரும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கைவினை பொருள்கள் செய்யறவங்க, ஏதாவது ஒரு திறன்கள் வச்சிருக்கிறவங்க, ஓவியம் தீட்டுறவங்க, பாட்டு பாடுறவங்க, மிமிக்ரி பண்றவங்கன்னு ஒவ்வொருத்தட்ட ஒரு திறன்கள் இருக்கும். அதையெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தணும். சில பேர் வந்து ரொம்ப சமைக்கிற ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. நலபாகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நலபாகம் பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த மாதிரியான தங்களுடைய திறமையை காட்டி மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தலாம். ஏன்னா வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை தயாரிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட, அதை அவங்க சாப்பிட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைகிறத விட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதையெல்லாம் நம்ம வந்து மகிழ்ச்சியா செய்யலாம். சுத்தி இருக்கிறவங்களுக்கு செய்யலாம், நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்யலாம், நண்பர்களுக்கு செய்யலாம், உறவுகளுக்கு செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாம வந்து நம்மளை ரொம்ப வந்து உற்சாகமாக நம்மளை சுற்றி ஒரு நேர்மறை சிந்தனை எப்பவும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் சென்ற முறை பேசும்போது சொன்னேன், நீங்க வந்து உங்களை எப்படி எல்லாம் ஆக்டிவா வச்சுக்கணும்னு சொல்லும் போது, நீங்க வந்து வெளியில டூர் போகலாம், நீங்க வந்து இதுவரை பார்க்காத இடங்களை சுற்றி பார்க்கலாம், பார்க்காத கோயில்கள் போகலாம், புது இடங்களை பார்க்கலாம், சரித்திர வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை போய் பார்க்கலாம், அப்படியெல்லாம் நான் சொன்னேன். ஆனா அதுல 2 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு வந்து ஒரு கூட்டமான நேரங்கள்ல போய் நம்ம வந்து போய் சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது.
அதே நேரத்துல நம்முடைய உடல்நிலை வந்து பிரயாணத்துக்கு சரியா இருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா உங்களால பேருந்துலயோ புகை வண்டிலையோ உங்களால பயணம் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு அந்த டூரை வந்து நீங்க எடுக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு எது பிடித்தமாக இருக்கோ, உங்களுக்கு எது சரியாக பொருந்தி வருகிறதோ அந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டை நீங்க வளர்த்துக்கணுடைய இது வந்து பொதுவானதல்ல. இந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு நாங்க நிறைய விஷயங்களை சொல்றோம். அதுல நமக்கு எது பொருத்தமா இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி இப்போ இப்படியெல்லாம் நான் பண்றேன், நான் வந்து என்னுடைய குடும்பத்தினரோட சுத்தி இருக்கவங்களுடைய ரொம்ப நான் என்கேஜா இருக்கேங்கிற பேர்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களை கொஞ்சம் தொந்தரவுக்கு உட்படுத்திடவும் கூடாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து லேக் ஆஃப் பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சிறிய விட்டு கொடுத்தல் கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிறிய அளவுல கூட விட்டு கொடுத்தல் இல்லை. அப்போ நாம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவு கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பூதாகரமா தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தொந்தரவாக இல்லாம நம்முடைய இதை அமைச்சுக்கணும். அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், இப்படியெல்லாம் நான் செஞ்சா மகிழ்ச்சியா இருக்கேங்கிற பேர்ல மற்றவருடைய மகிழ்ச்சியை நம்ம அழிச்சிடக்கூடாது. அதுக்கான ஒரு படமும் நம்ம பார்த்தோம். சார் இந்த படம்லாம் வாய்ஸ் அவ்வளவு கிளியரா வரலையே சார்? கிருஷ்ணமூர்த்தி சார், லாஸ்ட் டைம் மாதிரி பிக்சர் கிளியரா இருந்தாலும் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல, ஆடியோ சரியில்லாம இருக்கு பாருங்க. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. வாய்ஸ் கிளியரா இல்லையோ? இப்ப நடுவுல பிரேக் ஆகுது. ஓ, பிரேக் ஆகுதோ? அதாவது இன்டர்நெட் இதா இருக்கான்னு தெரியல. ஒரே அதனாலதான் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி இது கொடுத்துட்டீங்கன்னா நம்ம செல்வா கூட நம்ம ஐடி டீம்ல ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அங்க இருந்து ப்ளே பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டாக்டர். உங்களுக்கு பேச்சோட கூட இந்த வீடியோ வச்சு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இல்ல. நதியிலே ஓடம் கரையை தேடுதா. குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா, இதயம் பொங்குதே கருணை சென்றுதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் பேசுறதே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. எத்தனை வருஷமா பாத்துட்டே இருக்கேன். இந்த ஓடாத வண்டி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கியா? ஒரு நாள் எப்படி ஓட போகுது பாரு. வாழ்க்கையில் என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் தேரம் ஏற்றி ஜனனம். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாளாடுமா. இல்லை பாடமுதில்லை மகனின் மகளே, ஓடிவா தோழில் ஒரு மடியில் போன்ற மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓடும் நதியிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா.
பல்லாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா மாண்பு இளையாடும் சிங்கம் இலையில்லா தங்கம் எங்கள் நண்பா புதிய வானம் படம் பார்க்க எங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. என்ன பிரச்சனை? வட்டி ஸ்டார்ட் ஆகல அப்படியா? என்ன பண்ற? கார் ஸ்டார்ட் ஆகல, தள்ளி விட்ட. அது ஏன் வண்டியா? இது மாதிரி பாத்தீங்கன்னா நாம வந்து மகிழ்ச்சியா இருக்காங்கிற பேர்ல நம்ம சுத்தி இருக்கிற குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்ம வந்து தொந்தரவாக இருக்கமாங்கிறது நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ரோல் மாடலா இருக்கணும். ஏன்னா முதியோர்கள் அப்படிங்கிறவங்க, முதிய இளைஞர்கள்ங்கிறவங்க நீண்ட நெடிய அனுபவத்தை கொண்டவர்கள். அவருடைய அனுபவம் என்பது இந்த சமூகத்துல இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அப்ப அப்படி கொடுக்குற நாம, அந்த சொத்துக்களை கொடுக்குற இடத்துல இருக்கிற நாம ஒரு ரோல் மாடலா இருக்கணும். மற்றவர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒழிய நாம வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நம்முடைய செயல்பாட்டின் மீதான ஒரு மதிப்பீடு நம்ம வந்து சரியா இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சமூகத்துக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு தூதுவராக முதிய இளைஞர்கள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்முடைய ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா வின் சொல்லுவோம். இப்ப இந்த வேலைகள்ல நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, நாம வந்து உபயோகமா இருக்கோங்கிறது கிடைக்குது. அப்ப அந்த எனர்ஜி வந்து உங்களை இன்னும் நீண்ட ஆயுளோடையும் ரொம்ப ஆரோக்கியத்தோடையும் வாழ வைக்குது. சமூகம் வந்து உங்ககிட்ட இருந்து அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறை பலன் அடையுது. அப்ப இது ரெண்டு தரப்புக்கும், இளைய தலைமுறைக்கும் சரி முதிய தலைமுறைக்கும் சரி, இது வந்து பயனுள்ளதாக இருக்கு. அப்ப நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, இளைய தலைமுறை கடத்தக்கூடிய ஒரு தூதுவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பொறுப்பு வந்து நம்ம வந்து உணரணும். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல தாத்தா பாட்டி அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பேரம் பேத்திக்கு வீட்டுல வந்து நீதி நெறி கதைகள்லாம் சொல்லி, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, அவங்களுக்கு ஒரு ராணி இருந்தாங்க, அவர் இப்படி நேர்மையா ஆண்டாரு, இப்படி எல்லாம் வந்து இந்த நீதி நெறி கதைகள் மூலமாக தங்களுடைய பேரம் பேத்தியை பண்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு எந்த தாத்தா பாட்டிக்கும் பெரிய அளவுல கதை சொல்லவும் தெரியல. அவங்க பெரும்பாலும் வந்து பேரப்பிள்ளைகளோட டிவி சீரியல் பாக்குறதுக்கு ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பேரப்பிள்ளைகள் வந்து நாங்க கிரிக்கெட் மேட்ச் பாக்குறேன்னு சொல்லி ரிமோட்டை எடுத்துட்டு ஓடும்போது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சீரியல் பார்க்கணும்னு அந்த ரிமோட்டை பிடுங்கிட்டு பேரப்பிள்ளைகள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி நாங்க பாக்குறோம் இன்னைக்கு நிறைய. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து நாம கதை சொல்ல தவறுவதன் மூலமாக அந்த கதைகளை நாம கற்றுக்கொள்ளாதனால அந்த குழந்தைகளுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகரிக்குது. அந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க, நீங்க வந்து கதை சொல்லி அவங்களோட கனெக்டடா இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொலைக்காட்சியோட அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க, இல்லைன்னா மொபைலோட சரண்டர் ஆயிடுறாங்க. அப்போ உங்கள்கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்ப நம்மளையும் அடுத்த தலைமுறை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது தாத்தா பாட்டியுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அதை வந்து நம்ம விடக்கூடாது. அப்ப குழந்தைகளுக்கு நீதி நெறி கதைகளை சொல்லுவதா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் செதுக்குவதாக இருக்கட்டும், இது நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ குறிப்பாக இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா எங்கெங்க தச்சிங்க இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களும் இளைஞர்களும் போடுகிற உடைகளை பார்த்தா இது எங்கெங்க கிழிச்சிங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப உடை என்பது உடலை மறைப்பதற்கானது அப்படிங்கிறது மாதிரி உடலை காண்பிப்பதற்கானதுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்ப இது வந்து அவங்களுக்கு தெரியாம தான் செய்யறாங்க. இந்த உடையை போட்டுக் கொள்வதற்கு எவ்வளவு போராடி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. தோல் சீலை போராட்டம்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்துல பெண்கள் மேலாடை இல்லாம தான் தெரியணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல போராடி அதுக்கு பல பெண்கள் வந்து களபலியாகி நாங்க வந்து மேல் சீலை மேல் மாறாப்பு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி
மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்குங்கிற வரலாறுலாம் அந்த மக்களுக்கு தெரியாது. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உடை என்பது இப்படி நாகரிகமா அணிவதுதான் உடைன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப உடை என்பது ஒரு கண்ணியத்தை வெளிப்படுத்துவது, உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்த, அது வெறும் பிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லை. உங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் மூலமாக நீங்க வந்து உங்களை வந்து எப்படி வெளிப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து சொல்லணும். அந்த உடை கண்ணியமா இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லித்தரணும். நம்முடைய வரலாற்றை நம்ம சொல்லித்தரணும். நீங்க சொல்லித்தரலன்னா இந்த தொலைக்காட்சியும் வேற சமூக ஊடகங்களும் மொபைலும் மற்ற சுத்தி இருக்கிற பியர் குரூப்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் அவர்களுக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நம்ம சரியா சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகளை நாம வந்து சரியாக பாதுகாக்க முடியும். அப்ப ஒரு இன்டர்னல் கவுன்சிலர்னு சொல்லுவோம். கவுன்சிலருங்கிறவங்க யாரு? ஒரு சிக்கல் வரும்போது அந்த சிக்கல்களுக்கு தீர்வு தர்றவங்க தான் கவுன்சிலர்னு சொல்லுவோம். அல்லது சிக்கல்கள் வருவதற்கு முன்னாடி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரா அவங்கள எஜுகேட் பண்ணக்கூடிய 2 விஷயமும் இந்த கவுன்சிலர் செய்யறாரு. ஒரு பிரச்சனை வந்த பிறகு, உளவியல் ரீதியாக ஒரு சிக்கல் வந்த பிறகு அதுக்கு தீர்வு தரதையும் செய்யறாரு கவுன்சிலர். அந்த சிக்கல் வராம இருக்கணும்னா நீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிற ஒரு ஆலோசனைகளையும் இந்த கவுன்சிலர் தராரு. அப்ப கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனான தாத்தா பாட்டிங்கிறவங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்டர்னல் கவுன்சிலர், வெளியிலேயே போக தேவையில்லை. அந்த குடும்பத்துல மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு சின்ன பிணக்கு வருகிறதுனா அதை வந்து தீர்க்கக்கூடிய இடத்துல இவங்க அடிப்படையா இருக்காங்க. ஓகே ஓகே. சோ அப்ப குடும்பத்துல வந்து மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு சின்ன பிணக்கு வருதுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக, இன்டர்னல் கவுன்சிலராக பெரியவர்கள் செயல்படணும். பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து ஒரு கவுன்சிலரா, இன்டர்னல் கவுன்சிலரா நம்ம வந்து செயல்படணும். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பருவத்துல, விடலை பருவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த டீனேஜ்னு சொல்றோம், அடலசன்ஸ் சொல்றோம், அந்த பருவத்துல இயல்பாக ஒரு சிக்கல் வரும். என்னன்னா இன்ஃபாக்சுவேஷன் சொல்றோம். இன்ஃபாக்சுவேஷன் என்ன? இந்த இது வரைக்கும் 10 வயசு வரைக்கும் குழந்தைகள் சைல்ட்ஹுட் சொல்லக்கூடிய குழந்தை பருவத்துல இருக்கிறாங்க. 20 வயதுக்கு பிறகு அடல்ட்ஹுட்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ந்த நிலைக்கு போறாங்க. அந்த 10 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பருவத்தை ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற பீரியட், பரிமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இத அடலசன்ஸ் பீரியட், விடலை பருவம், 10 பருவம் இப்படி எல்லாம் நம்ம அழைக்கிறோம். இந்த காலகட்டத்துலதான் இந்த குழந்தைகள் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய உடல் வளர்ச்சி அடையும், மன முதிர்ச்சி அடையும். அப்ப இதுவரைக்கும் விளையாட்டு குழந்தைகளாக இருந்த அவர்களுக்கு பாலின வேறுபாடெல்லாம் தெரியும், எதிர்பாலினர் மேல ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு வந்து இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தெய்வீக காதல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருவாக்கி இந்த குழந்தைகள் வந்து இன்னைக்கு பள்ளிக்கூட பருவத்திலே 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அதையெல்லாம் வந்து பெரிய காதல்னு எடுத்துக்கிட்டு அந்த இன்ஃபாக்சுவேஷனை வந்து அந்த பிள்ளைகள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு குழந்தை வந்து தற்கொலை நிலைக்கு போற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்க அந்த சிக்கல்களை எதிர்கொள்றோம். கவுன்சிலிங் அந்த எங்களோட கரியர்ல நாங்க அதை பாக்குறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த விஷயங்களை பெற்றோர்கள் பேசுவதில்லை, பேசுவதற்கு தயக்கம். ஏன்னா பெற்றோர்கள் 2 பேருமே இன்னைக்கு வேலை சூழல்ல இருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போகும்போது குழந்தைகளோட நேரம் செலவிட முடியல. ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கரிக்குலம் சிலபஸ் முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு சரியா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து பிள்ளைகள்லாம் வந்து எல்லாரும் 10% ரிசல்ட் காமிக்கணும், அவங்களுக்கான நெருக்கடி இருக்கு. ஆசிரியர்கள் இதை பேச முடிவதில்லை, நேரம் இல்லை. அப்ப இதை யார் தான் பேசுவதெல்லாம் தொலைக்காட்சியும் சமூக ஊடகங்களும் தவறாக இந்த குழந்தைகளோட பேசுது. அப்ப சரியாக பேச வேண்டிய இடத்துல அந்த பொறுப்புல முதியோர்களான நீங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் இருக்கீங்க. அப்ப அந்த பொறுப்பை நீங்க கரெக்டா செஞ்சாதான் அடுத்த தலைமுறை சரியா இருக்கும். அதை நம்ம சரியா செய்யணும். அப்ப இந்த 10 பருவத்துல ஒரு பேத்திக்கு வந்து ஒரு எதிர்விட்டு பையன் மேல ஒரு ஈர்ப்பு வருதுன்னா அதை அம்மாவுக்கு முன்னாடி பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காலகட்டத்துல இருந்த பாட்டிகள் அப்படி கண்டுபிடிச்சிட்டு அம்மாவுக்கே தெரியாம பேத்தியை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இதெல்லாம் ஒரு இன்ஃபாக்சுவேஷன்டா, இது வந்து இந்த வயதுல வரும், நீ வளர்ச்சி அடையும் போது எதிர்பாளர் மேல ஒரு ஈர்ப்பு வரும், இது வந்து காதல்லாம் கிடையாது, அதுக்கான அதை ஒரு முடிவெடுக்கிற வயதும் பருவமும் உனக்கு வரல, இன்னும் நீ வந்து உன்னுடைய படிப்புல கவனம் செலுத்து, நீ வந்து உன்னுடைய இலக்கு அடையணும், நீ உன்னுடைய கரியர்ல ஜெயிக்கணும், நீ ஒரு மெச்சூரிட்டிக்கு வரும்போது நீ வந்து இதை பற்றிய முடிவுகள்லாம் எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு பாட்டி வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பேத்தியை வந்து சாதாரணமாக சரி செஞ்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டு குடும்பங்களும் இல்லை, நம்ம எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி சொல்லக்கூடிய தனி குடும்பங்களாக மாறிட்டோம். ஆக நம்ம வீட்டுல பெரியவர்கள் இல்லை, இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ரிமோட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பெரியவங்களா இருக்காங்க. அப்போ எப்படி அந்த குழந்தைகளுக்கு நாம வந்து இந்த சரியான செய்திகளை எஜுகேட் பண்றது? அப்ப நாம சரியான செய்திகளை கொடுக்காதனால இந்த ஊடகங்கள் எவ்வளவு தவறாக நம்ம பிள்ளைகளை வழி நடத்துங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 2-3
படங்கள் நம்ம பார்ப்போம். இது வந்து சாதாரண நீங்க வந்து தொலைக்காட்சியில பார்த்த படங்கள் தான். ஆனா ஒரு உளவியலாளரா இது வந்து இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் மூளையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். Hi. Ready? Of course. तो चलिए। शादी भाग के कर रहे हैं, रिसेप्शन सबके साथ करेंगे। जब शुरुआत हो सही अपने प्यार की नई खुशबू। Let's go. अब आया है लव स्टोरी में ट्विस्ट। இந்த விளம்பரம் வந்து உங்களுக்கு வேறு மொழியில் இருந்தனால புரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவு. அதனால நான் மீண்டும் சொல்றேன். 2 பேர் காதலிக்கிறாங்க. அதுல வந்து வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அவங்க. அப்ப வழக்கமாக நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ஒரு காதலனும் காதலியும் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலான்னு நினைக்கும் போது அந்த ஆண்மகன் வந்து ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு வருவான், இந்த பெண்ணை கூட்டிட்டு போவான். இதான் நடக்கும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் குறைவா இருக்கு. ஏன்னா இவன் வந்து அந்த பாண்ட்ஸ் ட்ரீம் ஃபிளவர் பவுடர் யூஸ் பண்றது இல்லை. அதனால இவனுக்கு அந்த அந்த தன்னம்பிக்கை இல்லை, குறைவா இருக்கு. அந்த பெண் வந்து அதை பயன்படுத்துறா. அதனால அவளுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை இருக்கு. அந்த பவுடரை பயன்படுத்துறதுனால தன்னம்பிக்கையோட அவ வண்டி எடுத்துட்டு வர்றா. அப்ப போகலாமா, நம்ம கிளம்பலாமான்னு கேட்கும்போது அவன் தன்னுடைய தாய் தந்தை வாழ்ந்த வீட்டை திருப்பி பாக்குறான், தயக்கத்தோட பாக்குறான். ஏன்னா இவன் தான் அந்த பவுடர் யூஸ் பண்றது இல்லையே, இவனுக்கு தான் கான்பிடன்ஸ் இல்லையே. அதனால அப்படி பாக்குறான். அப்ப அவன் சொல்ற, அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடலான்னு சொன்ன உடனே அவ அந்த பவுடரை பயன்படுத்தி அவளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கான்பிடன்ஸ் வந்து அவ கையை பிடிச்சிக்கிட்ட உடனே இந்த பையனுக்கு கிடைக்குது. ஆகவே அவ பின்னாடி, வழக்கமா ஆண்மகன் பின்னாடிதான் ஒரு பெண் போவா அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதுல வந்து இவனுக்கு கான்பிடன்ஸ் இல்லைங்கிறதுனால இவன் அவ பின்னாடி உட்கார்ந்து போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை இந்த இந்த விளம்பரம் வந்து சித்தரிக்குது. அப்ப இது வந்து நம்ம சாதாரண ஒரு விளம்பரம்னு கடந்து போக முடியல. இதெல்லாம் வந்து இந்த 10 பருவத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு எதை சொல்லி தருது, அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள எதை கொண்டு சேர்க்குதுன்னா, நீ வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பசங்க தான் பொண்ணுங்களை இழுத்துட்டு ஓடுவான். அது வந்து பழைய காலம். இன்னைக்கு நீ புதுமை பெண்ணா இருக்குன்னா நீ பசங்களை இழுத்துட்டு ஓடணும். அதுதான் வந்து புதுமை பெண் அப்படிங்கறதான் சொல்லித்தரான். ஏன்னா எங்களோட பவுடரை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க, இல்ல ஒரு இன்டர்வியூல வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க, இல்ல ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப ஏன்னா இந்த மாதிரியான 10 பருவத்தினருக்கு என்ன ஈர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட வந்து மார்க்கெட் பண்றதுக்காக இந்த மாதிரியான படங்களை அவங்க இப்படி செலுத்துறாங்க. அப்ப இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு இதுதான் சரி அப்படின்னு அவங்க நம்பக்கூடிய ஒரு சூழல் வந்து சேருது. அப்பதான் அவங்களுக்கு அந்த எதிர்பாலின ஈர்ப்பு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த நெறி பிறந்து போற ஒரு சூழல் வருது. அப்ப இதையெல்லாம் வந்து யார் கத்துக் கொடுக்க முடியும்? இது அல்ல வாழ்க்கை, எது சரியானது எது சரியில்லாதுங்கிறத யார் கத்துக் கொடுக்க முடியும் அப்படின்னா சீனியர் சிட்டிசனான நம்ம தான் கத்துக் கொடுக்கணும். இன்னொரு காட்சி நம்ம பார்க்கணும் ஒரு நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, அன்றைக்கு காதலை எப்படி வெளிப்படுத்துவது. ரொம்ப அவசியமான தலைப்பு அப்படின்னு நீங்க நினைக்க கூடும். ரொம்ப அவசியமான தலைப்பு. ஏன்னா காதல் 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 போயின் சாதல்னு சொன்ன மாதிரி மனித இனமா இருக்கட்டும், விலங்கினமா இருக்கட்டும், பறவை இனமா இருக்கட்டும், ஆண் என்றும் பெண் என்றும் படைக்கப்பட்டு 2க்குமான காதல் வாழ்க்கையில தான் பரிணாம வளர்ச்சி அடையுது. ஆகவே காதல் என்பது மனித இனத்துக்கு அவசியமான ஒன்றுதான், அதுக்கு நம்ம எதிரி இல்லை. ஆனா இந்த காதலை எப்படி வெளிப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற படித்த இளைஞர்கள், குறிப்பாக அந்த பெண்கள் சொல்றாங்க பாருங்க, என்னுடைய காதலன் அவ்வளவு பெரிய மால்ல, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய மால்ல அவ வந்து பெரிய மாடியில நின்றுட்டு கீழே இருக்கிற என்னை பார்த்து எல்லார் மத்தியிலையும் என் முட்டைக்கண்ணி ஐ லவ் யூ டி அப்படின்னு கத்தணும், அப்படிதான் என்னைய காதலை வந்து ப்ரொபோஸ் பண்ணும் அப்படின்னு இந்த பெண் வந்து சொல்றா. பண்டைய தமிழ் இலக்கியத்துல ஒரு காட்சி வருதுங்க. பண்டைய தமிழ் இலக்கியத்துல ஒரு காதலனும் சந்திக்கிறாங்க. அப்படிலாம் காதலனும் காதலியும் இப்படிப்பட்ட பார்க்ல, பீச்ல, கடற்கரையில எல்லாம் வந்து இப்படி பகல்ல வந்து சந்திக்கிறதோ மாலையில சந்திக்கிறதோ முடியாது.
அப்பெல்லாம் ஊர் அடங்கிய பிறகு எல்லாரும் உறங்கிய பிறகு அவங்க வந்து நள்ளிரவுல எல்லாருக்கும் தெரியாம சந்திப்பாங்க. இதுதான் அன்றைய சூழல். அப்ப இந்த காதலி வந்து என்ன பண்றா அப்படின்னா, புழக்கடை கதவை திறந்து தோட்டத்துக்கு வர்றா காதலனை சந்திக்கிறதுக்காக. ஊர் உறங்கிய பிறகு இந்த காதலன் அந்த புழக்கடையில தோட்டத்துல ஒரு புன்னை மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். காதலி வந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி, ரொம்ப நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கேன், வா இந்த புன்னை மரத்தடியில உட்கார்ந்து நம்ம காதல் மொழி பேசலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவன் சொல்றான், இல்ல இல்ல இந்த புன்னை மரத்தடியில வேண்டாம், நம்ம கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போறான். அப்ப அங்க போய் அமர்ந்து இவங்க காதல் மொழி பேச ஆரம்பிக்கும் போது அவ கேட்கிறா, அந்த காதலன் கேட்கிறான், எதற்காக நீ அந்த புன்னை மரத்தடியில உட்காரக்கூடாதுன்னு நீ சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் பிறந்த போது எங்க வீட்டுல வந்து இந்த புன்னை மரத்தையும் நட்டு வச்சாங்க எங்க அம்மா. ஆக இந்த புன்னை மரத்துக்கு எனக்கு எப்படி சாப்பாடு ஊட்டும் போது சாப்பாடு ஊட்டுவாங்க ஒவ்வொரு முறை, அதே மாதிரி இந்த புன்னை மரத்துக்கும் இவங்க வந்து தண்ணீரும் தேவையான எல்லாமும் கொடுத்து இந்த புன்னை மரத்தையும் வளர்த்து எடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் எனக்கு சோறு ஊட்டும் போது இந்த புன்னை மரம் உன்னுடைய சகோதரி சகோதரின்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்திருக்காங்க அப்படின்னா அந்த மரம் என்னுடைய சகோதரி. அப்ப ஒரு சகோதரி பக்கத்துல உட்கார்ந்து காதலனோட கொஞ்சி பேசுவது ஒரு சரியான கலாச்சாரம் இல்ல, அது ரொம்ப சங்கடம் தரக்கூடிய விஷயம் இல்லையா? அப்போ ஒரு காதலன் காதலிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்யோன்யம் என்பது ஒரு பிரைவசி ஆகுது. அதை வந்து ஒரு சகோதரிய பக்கத்தை வச்சுட்டு எப்படி செய்ய முடியாது? அதனாலதான் நான் அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்றா. அப்ப இந்த காப்பியம் படைக்கப்பட்டதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு விஞ்ஞானி வந்து செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் காப்பியம், ஒரு தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு செடியை கூட அது வந்து ஒரு தன்னுடைய சகோதரின்னு பார்த்து அந்த சகோதரி முன்னாடி காதலனோடு நெருக்கமா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கற்பிதத்தை நமக்கு தந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட தமிழ் மரபுல வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய படித்த பெண் இன்னைக்கு என் முட்டைக்கண்ணி ஐ லவ் யூடின்னு ஒரு பெரிய மால்ல காதலன் எல்லாரும் முன்னாடி கத்தி ப்ரப்போஸ் பண்றதுதான் நாகரிகம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம வந்து ரொம்ப கரப்டட் ஆகன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப தப்பான சிந்தனைக்கு வந்திருக்கோம். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு யாரு, ஏன்னா நம்ம சரியான இலக்கியத்தை கத்துக் கொடுக்கல. எது காதல், காதல் எப்படி பண்ணணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கல. இப்ப நாங்க வந்து கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி காதலிப்பதுன்னு நாங்க செஷன் எடுக்கிறோம். ஏன்னா அதுவே தெரியாம இன்னைக்கு இருக்காங்க மக்கள். அப்ப இதை வந்து இந்த முதிய இளைஞர்கள் தான் செய்ய முடியும். எது சரியானது, எது நம்முடைய கலாச்சாரம், எதையும் நீங்க இழக்க தேவையில்லை. ஆனா நீங்க செய்யறது காதலா, நீங்க செய்யறது மகிழ்ச்சியா அப்படிங்கிறத நீங்க வந்து எஜுகேட் பண்ணணும். அப்ப இது தெரியாதனாலதான் இந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தாங்கள் என்ன நினைக்கிறோமோ, தங்களுடைய பியர் குரூப் என்ன சொல்றாங்களோ அல்லது சோசியல் மீடியா என்ன சொல்லுதோ அது சரின்னு நம்புறாங்க. இன்னொரு சின்ன விளம்பரப்படமும் நம்ம பார்க்கலாம். Pops. Want some? मुझे लगता है 2 राउंड और मारने चाहिए नहीं? 2 और Sure. Glucose energy. பாருங்க, இது காரணம் விளம்பரப்படம் நம்ம கடந்து போயிட முடியாது. இந்த படத்துல என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க ஒரு பெண் வந்து தன்னுடைய தந்தையோடு வாக்கிங் போகிறா. அப்ப அவங்க ஓய்வு எடுக்கிற நேரத்துல காதலனை சந்திக்கிறதுக்காக தந்தைக்கு இன்னொரு சாக்லேட்டை கொடுத்தோடனே அது அவருக்கு அவ்வளவு பெரிய உற்சாகத்தை தருணோன்னு அவர் இன்னொரு ரவுண்டு ஓட போறாரு. இவ அந்த தருணத்தை பயன்படுத்தி ரகசியமாக தன்னுடைய காதலனை சந்திக்கிறதுக்கு கூப்பிடுறா. அப்ப எங்களுடைய சாக்லேட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அப்பாவை ஏமாற்றி விட்டு காதலனோடு உறவாடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பிதத்தை தான் இந்த விளம்பரம் சொல்லித்தருது. இதெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு நாள் வந்து சாதாரணமா கடந்து போயிருப்பீங்க. அதான் ஒரு உளவியலாளராக நாங்க இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மனம், வெளிமனம், ஆழ்மனம்னு இருக்கு. உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள எது பதிவாகுதோ அதைத்தான் உங்களுடைய வெளிமனம் வந்து உங்களுடைய செயல்பாடாக கொண்டு வரும். அப்ப இதையெல்லாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல சேர்த்ததுனாலதான் இன்னைக்கும் இந்த ஆணாதிக்க சிந்தனை, ஏற்கனவே நம்ம அதை போன செஷன்ல நம்ம ஆணாதிக்க சிந்தனையை பத்தி பார்த்துருக்கோம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி நம்ம விரிவா பார்த்துருக்கோம். ஆண் பெண் 2 பேரும் வந்து உடல் ரீதியான மாறுபாடுகளை கொண்டவர்களை தவிர வேறு எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு எந்த வேறுபாடும் இல்லைங்கிறத நம்ம விரிவா பார்த்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறது தான் இந்த சமூகம் இயங்குங்கிறத நாம சந்திச்சோம், எல்லாமே பேசணும்.
அப்ப இந்த ஆணாதிக்க சிந்தனை கூட நம்மை அறியாமல் நம்முடைய மூளையில சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த சமூகம் திணிச்சு வச்சதுனாலதான் நம்மை அறியாமல் ஒரு தாயோ தந்தையோ ஒரு பெண் குழந்தையோ ஒடுக்குற வேலையை செய்யறோம். அப்ப இதே மாதிரி உளவியல் ரீதியாக இந்த மாதிரியான செயல்களை சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு புகுத்தும் போதுதான் நமக்கு இது அந்த பிள்ளைகளை கரப்ட் பண்ணிடுது. அப்ப இந்த மாதிரியான இந்த சமூகம் வாங்கி எடுக்கிற இந்த சமூகத்தினுடைய மிஸ்கன்செப்ஷன் சொல்லக்கூடிய தவறான கண்ணோட்டங்களை உள்ளீடுகளை நம்முடைய குழந்தைகள் உள்வாங்காம இருக்கணும்னா நம்ம சரியானதை கற்பிக்கணும். நம்ம குழந்தை தவறானதை படிக்க கூடாதுன்னா நம்ம சரியானதை படிக்க கொடுக்கணும். நம்ம குழந்தை தவறான படம் பார்க்க கூடாதுன்னா நம்ம சரியான படத்தை பார்க்கறதுக்கு கத்துக்கணும். இதெல்லாம் யார் செய்வாங்க? கற்றறிந்ததுன்னா நீங்க பெரிய 1000 புத்தகம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அது 1,00,000 புத்தகத்துக்கு சமம். அப்போ நீங்க உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்க சாதாரணமாக நீங்க குழந்தைகளுக்கு இதை கத்துக் கொடுக்கலாம். அப்ப அதை கத்துக் கொடுக்கும் போது உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இடையில் பேரப்பிள்ளைகளுக்கு இடையில், ஏன்னா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில இயல்பா ஒரு இடைவெளி வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அந்த அடலசன்ஸ் ஏஜுக்கு போகும்போது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில ஒரு சின்ன இடைவெளி வரும். நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், இன்னும் நாங்க என்ன சின்ன குழந்தையா அப்படிங்கிற ஒரு இது வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த இடைவெளி ஒரு திருமணம் ஆகி அப்படியே அது ஒரு நிரந்தர இடைவெளியா கூட ஆயிடும். ஆனா பேரப்பிள்ளைகளோடு நாம சின்ன வயசுல இருந்து அவங்க பிறந்ததுல இருந்து நம்ம தூக்கி வளர்த்து நம்ம அவங்களோட அன்பு செலுத்தும் போது இயல்பாக அந்த கனெக்டிவிட்டி இருக்கும்போது நாம இந்த மாதிரியான செய்திகளை அழகாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்களை நம்ம செதுக்கி எடுக்க முடியும். அவங்களை ஒரு நல்ல ஒரு மனிதராக உருவாக்க முடியும். குறிப்பா அந்த சமூகம் கருப்பா இருக்கிறது இழிவு அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்த எண்ணம் ரொம்ப ஆழமா இருக்கு. யாராவது ஒரு பெண் குழந்தை கருப்பா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளவு தாழ் மனப்பான்மை இருக்கு. எல்லாம் நீங்க சாதாரணமா நினைச்சு கடந்து போறீங்க. ஆனா நாங்க அதுக்காக மன அழுத்தமாகி கவுன்சிலிங் வந்த குழந்தைகளை நாங்க பார்த்திருக்கோம். அப்ப என்னை எல்லாரும் கருப்பாயின்றாங்க, நான் கருப்பா இருக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு, ஏன் தான் நான் உயிர் வாழ்றேன்னு தோணுது, அப்படிலாம் கூட இன்னைக்கு பிள்ளைகள் சிந்திக்கிற அளவுக்கு இந்த நிறவெறிங்கிறது நமக்குள்ள ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது. அப்ப கருப்பு என்பது ஒரு அழகல்ல, அது ஒரு நிறம். கருப்பு என்பது உயர்வு தாழ்வு கற்பிக்கிற ஒரு விஷயம் இல்லை. தோல் வெள்ளையாவும் இருக்கும், கருப்பா இருக்கும். அது தோலினுடைய தன்மை. தோல் சொரிசிறங்கு இல்லாம இருக்கணுமே ஒழிய தோல் வெள்ளையாத்தான் இருக்கணுங்கிறது நம்ம வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருந்ததுனால இந்த அடிமை சிந்தனை நமக்கு வந்துருச்சு. இதெல்லாம் விரிவா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கடந்த முறையை பேசியிருக்கோம். வெள்ளைக்காரனுக்கு 150 ஆண்டு காலமா நம்ம அடிமையா இருந்தோம். வெள்ளைக்காரன் நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு ஆண்டவனாகவும் இவன் அடிமையாகவும் இருந்ததுனால இந்த முன்னோர்கள் வெள்ளைக்கார துறைன்னு கையை கட்டி நின்னப்ப ஆட்சியாளனுடைய நிறம் வெள்ளை, அடிமைகளின் நிறம் கருப்புன்னு நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு. அப்ப இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வெள்ளைக்காரன் நம்மளை விட்டு போய் நம்மளுடைய அடிமை சிந்தனை மாறல. அதனாலதான் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் கருப்பா இருக்கிறது இழிவுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒருத்தன் 30 நாட்களில் சிகப்பழகு அப்படின்னு ஒரு கிரீம் போடுறான். அப்ப நீ ஏன் கருப்பா இருக்கிற, என்னுடைய கிரீமை வாங்கி நீ தடவி நீ எப்படியாவது வெள்ளையாயிருன்னு அவன் சொல்றான்னா, அப்ப இந்த கருப்பு என்பது இழிவுங்கிறத ஆழமான சிந்தனைய, ஒரு தவறான சிந்தனைய, ஒரு மூட நம்பிக்கையை இந்த சமூகம் உள்வாங்கியிருக்கு. அது நம்ம பிள்ளைகள், நம்ம பேர பிள்ளைகள் மூளைக்குள்ள போகாம இருக்கணும்னா அதை தடுத்து நல்ல செய்திகளை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்ப கருப்பு என்பது இழிவில்லை. நம்மளை விட கருப்பா இருக்கிற ஆப்பிரிக்கன் அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறான், அவன் இழிவாக நினைக்கிறது இல்லை. ஆனா நம்ம தான் கருப்பு என்பது இழிவா பாக்குறோம். ஆகவே நம்முடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் என்பது நம்முடைய தட்பவெப்பநிலை. ஏன் வெள்ளைக்காரன் வெள்ளையா இருக்கான், அவனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் வேற, நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் வேற, அவனோட ரேஸ் இனம் வேறு, நம்முடைய இனம் வேறு. சூரியனுக்கு முதுகு காட்டி வேலை செய்யற கூட்டம் எப்படி இருக்கும், கருப்பா தான் இருக்கும். அப்ப விவசாயம் அடிப்படையில் நம்முடைய தொழில், இங்க இருக்கிற தட்பவெப்பம் ரொம்ப வெப்பமான சூழல், இங்க இருக்கிற பிள்ளைகள் இப்படிதான் இருக்கும். ஆகவே இது நமக்கு இழிவல்ல, இதுதான் நம்முடைய நிறம் என்பதை நம்ம சொல்லித்தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆக எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அடுத்தடுத்த ஆசிரியர்கள். தாய் தான் முதல் ஆசிரியர். ஏன்னா முதல்ல ஒரு குழந்தையோட உறவாடுகிற ஒரு மனிதர் யாருன்னா தாய் தான். அப்ப தாய் முதல் ஆசிரியரா இருந்தா அப்ப அதுக்கு அடுத்த ஆசிரியர் எல்லாம் பள்ளிக்கூடத்துல தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா, இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஏன்னா பள்ளிக்கூடத்துல நான் சொன்ன மாதிரி அவங்க சப்ஜெக்டை டீச் பண்றாங்க, கரிக்குலம் டீச் பண்றாங்க, பெர்சன்டேஜ் எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாக்குறாங்க. சோ அதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அப்ப சமூகத்தை சொல்லித் தருவது, வாழ்வியலை சொல்லித் தருவது உங்களை போன்ற அனுபவமான பெரியவர்கள் தான் சொல்லித்தர முடியும். ஆகவே இது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு நம் தலையில் சுமத்தப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பாட்டுக்கு அவ்வளவுதாங்க, எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நாங்க இனிமே என்னத்த வாழ போறோம், நாங்கெல்லாம் ஒரு குப்பை தொட்டிக்கு சமானம், எங்களுக்கு எல்லாம் இனிமே மரியாதை இல்லை அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்நாளை குறுக்கி கொண்டோம்னா, அல்லது நாம ஒரு தனி அறையில முடங்கி கொண்டோம்னா, அல்லது நம்ம ஒரு தொலைக்காட்சி
தொடர்புள்ள நம்மளை முடக்கிக்கிட்டோம்னா நாம செய்ய வேண்டிய பணிகளை புறக்கணித்து பொறுப்பு இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அப்படி நம்ம பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் அப்படியான ஒரு லேக் ஆஃப் பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்திருக்காங்க. பெருசு அப்படின்னு கூப்பிடுற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் பெரியவர்களை எப்படி கூப்பிடணும் நம்ம அவனுக்கு கத்துக் கொடுக்கல. அவனை வந்து ஒரு பெரியவரை பார்த்தா என்ன பெருசு எப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறான்னா அப்ப அவனை நாம சரியா வளர்க்கல. அப்போ காரணம் தப்பு யார்கிட்ட இருக்கு? எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொன்ன பாடல் மாதிரி அந்த அன்னைங்கிறத நம்ம வந்து சமூகம்னு எடுத்துக்கணும். அந்த சமூகம்ங்கிறது வேற யாரும் இல்ல, இந்த சமூகம் என்பது முதிய இளைஞர்களான உங்கள் தோல்ல தான் இருக்கு. அப்ப நீங்க அடுத்த சமூகத்தை வழி நடத்தி அவர்கள் கையில கொடுத்துட்டு போனா மட்டும்தான் இந்த சமூகம் வந்து சிறப்பா இருக்கும். இல்லைன்னா சிறுபிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த சிறுபிள்ளை வெள்ளாமன்னு என்ன அர்த்தம்னா மெச்சூரிட்டி இல்லாதவர்கள் கையில ஒரு பொருளை ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா அது தவறாக முடிஞ்சிருங்கிற பொருள் தான் அது. அப்ப நீங்க அவங்களை சரியா வழி நடத்தாம அவங்க வந்து இந்த நாட்டை கொடுத்தாலும் வீட்டை கொடுத்தாலும் அது வந்து அவங்களை சீரழிச்சுதான் உண்மை. ஸோ இந்த அளவுல நாம இன்னைக்கு நம்முடைய நிகழ்வை நம்ம முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து நாம இதை பத்தி நாம வந்து நம்முடைய உளவியல் ரீதியான நம்ம சந்திக்கிற சிக்கல்கள், சவால்கள், நமக்கான சமூகத்துக்கான பொறுப்புகள், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம தொடர்ந்து விரிவா பேசுவோம். இன்றைக்கு நம்முடைய நேரம் முடிவடையனால இத்துடன் நான் வந்து முடிக்கிறேன்.